யூஎஸ்ல லண்டன்ல எல்லாம் நிறைய டியூனிங் நிறைய பண்றாங்க, அதுக்குன்னே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க யாரா பண்றான்னு பார்த்தா உங்க பேரை தவிர வேற எந்த பேரும் இருக்கிற மாதிரி தெரியல மார்க்கெட்ல. ஓகே, எனக்கு ஆக்சுவலா ஸ்டீரியோ ரொம்ப விரும்புவேன். சரி, இந்த லெஃப்ட் ரைட் தனியா உருந்தா தான் நான் வந்து அந்த ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா டெலிட் பண்ணிடுவேன் எப்பேற்பட்ட பாட்டா இருந்தாலும். இது ஆக்சுவலி சென்டர் ஃபோக்கஸ், இப்போ ஸ்டேஜிங் பக்காவா இருக்குது. அதான் இப்போ லெஃப்ட் ரைட் இண்டிவிஜுவலாக காமிக்கிற வேணும் நான் உங்களுக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே தான் இருக்குது. சூப்பர், இந்த வார்த்தை வேணும். ஏன்னா டெமோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது. அதே மாதிரி எல்லா டெமோலையும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடாது. பண்ணிட்டு நம்ம வந்து 2-way பாசிவ். சரி, பட் பாசிவ் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் ஆல்பைன் பிளே நம்ம வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ மெயினிங் வந்து டைம் கரெக்ஷன் இருந்தீங்க. சரி, ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும், பட் நிறைய சவுண்ட்ஸ் இங்கெல்லாம் கேட்பீங்க. நிறைய சவுண்ட் சென்டர் லெஃப்ட் எல்லாம் கேட்பீங்க. ஓகே, லெஃப்ட் ஒவ்வொன்றா லெஃப்ட் ரைட்டு சென்டர் எல்லாமே வரும் அதில். ஓகே, right obviously leftனா லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்கற சவுண்ட் கேக்குது, ரைட் ஆனா அது கூட பேஸ் சேர்ந்து கேக்குதுங்களா, அதான் அதுல ஸ்பெஷாலிட்டி. center கேக்குங்களா, சென்டர்னா பேஸ் அங்க தான் இருக்கும், வாய்ஸ் ட்ரிபிள் எல்லாமே அங்க தான் இருக்கும். left center right center. அந்த ட்வீட் அவ்வளவு பக்கமா இருக்கு, பட் அங்க சவுண்ட் கேட்காது, அங்க தான் கேட்கும். பேஸ் சப் பேஸ் கிடைக்குது சார். போடுங்க இன்னொரு தடவை. இங்க இருக்கும். ஓகே, பட் ஒண்ணுமே இல்ல பின்னாடி, இங்கே தான் ரீச் ஆகும் சார். அதுதான் நம்ம டேம்ப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஓகே ஓகே, இந்த டைம் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த இது பண்ணும்போது எல்லா சவுண்டும் உங்களுக்காக பாடுற மாதிரி சொன்னதுதான். ஓகே ஓகே, எதுவுமே உங்களுக்கு டிக்கில இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, இது இங்க தான் இருக்கு. ஓகே, சூப்பர். இதுல வந்துட்டு எல்லா ட்ராக் கைண்ட் ஆஃப் ட்ராக்ஸ் வரும்ல. லோ இது மிட் அண்ட் ட்ரிபிள் சேர்ந்தது. இதுதான் நான் கேட்டேன். வரும் பாருங்க, நிறைய சவுண்ட் இருக்கு. ரெசனேட்டிங் சவுண்ட் கடைசி வரைக்கும் போகுது, எல்லாமே கேட்குது. ஓகே, ரெண்டாவது ட்வீட்ல கேட்காது, இங்க தான் கேட்குது. அதான் நான் கேட்குறேன், இங்கே தான் ஃபோக்கஸ் ஆகுது. இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே மெதுவா இங்கே வந்து இப்படியே வந்து ரைட் இது வரைக்கும் கேட்கும். ஓகே, நாட் அந்த ட்வீட்டர், நாட் அந்த ஸ்பீக்கர், இங்கே இது வரைக்கும் கேட்கும். ஓகே, நீங்கள் இதை ஃபீல் பண்ணலாம். உங்க மடிக்கு வரைக்கும் வரும், இது வரைக்கும் வருது. அப்படியே திரும்ப மேலே ஏறும் பாருங்க அந்த சவுண்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது லெஃப்ட் டு ரைட் அந்த வாக்கிங், அந்த சவுண்ட் வாக்கிங் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயுமே உங்களுக்கு மாறாது, டோன் ஒரே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். கவனிச்சிங்களா அதில்? கேட்டது அது ப்ராப்பராக ஃப்ளோ ஆகுது, அதே ஆம்ப்ளிடியூட்லேயே ஃப்ளோ ஆகுதுங்களா அந்த டைம் கரெக்ஷன். ஓகே ஓகே ஓகே. இந்த ஃப்ளோ கொஞ்சமாவது பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க ஃபீல் பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு கேட்கலாம், ஆனா நான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் பேசஞ்சர் சீட்காரங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? வராது. அதாவது சவுண்ட், அதாவது டோனாலிட்டி கேட்கலாம், அந்த டீடைல் கேட்கலாம், அந்த டைம் கரெக்ஷன் சவுண்ட் கேட்காது. ஓகே, அது மிஸ் ஆகும். தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃப் தி சீட். அண்டர்ஸ்டுட். அந்த சவுண்ட் சிக்னேச்சர் சவுண்ட் என்னால ஃபீல் பண்ண முடியும், பட் அந்த ஸ்டேஜிங் என்னால ஃபீல் பண்ண முடியும். புரியுது. நீங்க ஃபீல் பண்ண நான் இந்த சீட்ல பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஃபோக்கஸ் வித் தி சீட். கிளியர். இந்த சவுண்ட் கேளுங்க, நான் சொன்னது அப்படியே லெஃப்ட்ல இருந்து அப்படியே ரைட் இங்க வந்து நிக்கும், இங்க இருந்து இங்க வரும்.
எங்கேயுமே ஸ்பீக்கர் கிடையாது, இங்கெல்லாம் இல்லை. பட் நீங்கள் எல்லாம் சவுண்டு கேட்டுச்சு பாருங்க, எல்லா பக்கம் ட்ராவல் ஆகுது உங்களுக்கு. sound சவுண்ட் ட்ராவல் ஆகுது. இதுதான் செமையா இருக்கு. இங்கே உழுகுது அது. இதெல்லாம் லோ. ஓகே, இப்போ இங்க ஸ்பீக்கர் இருக்குதுங்களா? இருக்கு சார். இதுக்கு என்ன வேலை போ? அதுதான் சேர்ந்து அங்கே கேட்குது நமக்கு. இப்போ அந்த சவுண்ட் எல்லாம் நம்ம கேட்க வச்சிருக்கோம் இப்போ நம்ம, பிகாஸ் ஆஃப் டைம் கரெக்ஷன். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக ஸ்டீரியோ, நான் ரொம்ப ஸ்டீரியோ ரொம்ப விரும்புவேன். சரி, அந்த லெஃப்ட் ரைட்டு தனியாக உருந்தா தான் நான் வந்து அந்த ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா டெலிட் பண்ணிவிடுவேன் எப்பேற்பட்ட பாட்டாக இருந்தாலும். இது ஆக்சுவலி இப்போ சென்டர் ஃபோக்கஸ், இப்போ சென்டர் ஃபோக்கஸ் ஸ்டேஜிங் பக்காவாக இருக்குது இங்கே. அதான் இப்போ லெஃப்ட் ரைட் இண்டிவிஜுவலாக காமிக்கிற வேணும்னாலும் உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்கு. ஆமாம், நல்லா எது அது ஆடுதுன்னு தெரியலையே. சில அதாவது பிளாஸ்டிக் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் வண்டி, பட் இருந்தாலும் அந்த ஃபீல் அண்ட் எஃபெக்ட் ஃபீல் எப்படி பாருங்க, செமையா இருக்கு. பயப்படுற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பேஸ் கரெக்ட். ஜுராசிக் பார்க் டைனோசர் கால் வைக்கிற மாதிரி இருக்கு. அதான் பாருங்க, அண்ணி வச்சா ஆடுமா? இல்ல இருக்கு, அந்த அந்த எஃபெக்ட் இருக்கு அதுக்கு. இது என்னன்னா, ஏன் இந்த ட்ராக்னா சரியா நம்ம டேம்பிங் பண்ணாம சரியா இது பண்ணாம இருந்தா இந்த பேஸ் வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப வைப்ரேட் வந்துடும், டோர்லாம் வைப்ரேட் ஆயிடும். ஸோ அந்த செக்கிங் சவுண்ட். பட் இது இந்த மியூசிக் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். நம்ம ஃபீல் டேம்பிங் பண்ணிருக்க அந்த வைப்ரேட் வரல, இல்லாட்டி வேற மாதிரி உள்ள இருக்கிற வைப்ரேஷன் வேற மாதிரி வேற மாதிரி காமிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த சவுண்ட் தெரியும் நீங்க சொல்ற அந்த நாய்ஸ். பாருங்க, மட்டும் வைக்கிற பாருங்க எவ்வளவு லோ போகுது பாருங்க. இது நல்லா இறங்குது, depth heavy-ஆ இருக்கு. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point at the far right. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My voice should appear to come location from a exact single and point clearly in the far focused. right of your No part of soundstage. my voice should appear to மூணு பேர் இங்க உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு. கரெக்ட். அதுவும் மேக்னிட்யூட் கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. come Should from be the exact left or the and well right focused. channel. ஆக்சுவலாக நீங்கள் இந்த அவுட் ஆஃப் ஃபேஸ் சொன்னீங்கல்ல, அது ரெகுலர் ஸ்டீரியோ சிஸ்டம்ல வர எஃபெக்ட் கரெக்ட்டுங்களா? நார்மல் ஸ்டீரியோ சிஸ்டம் ஆக்சுவலி அந்த ஃபேஸ் அந்த ஸ்பீக்கர் நம்ம செக் பண்றது, அதாவது வோக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேஸ் ப்ராப்பரா இருந்தா சென்டர் வந்துரும். ஓகே, ஃபேஸ் சரியில்லாட்டி கேன்சல் ஆயிடும். ஓகே. ஸோ அதெல்லாம் செக்கிங் சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் வைங்க, கொஞ்சம் ஜஸ்ட் 1 or 2 points. இது ஸ்மூத் பேஸ், இது ஊப்பர் போகக்கூடாது. கிளப் எஃபெக்ட் மாத்திரம் கேட்டுருவோம். அங்கே ஏதாவது இருக்காம டவுட் இருக்குங்களா? அதே தான் ஸ்டீரியோ வரும். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், பார்க்கலாம். பரவாயில்லைங்க, இது நல்லாவே கேட்குது.
ஆக்சுவலா நாய்ஸி, இது ரொம்ப நாய்ஸி ரெக்கார்ட் இல்ல. மார்னிங் நான் என்ன சொன்னேன், இது நாய்ஸி ரெக்கார்டிங். இது பேரு தான் ஆப்பிள் மியூசிக் 24 பிட் ஆன். இது ரொம்ப நாய்ஸியா இருக்கும். இந்த மியூசிக் இந்த பர்டிகுலர் ட்ராக் ரொம்ப நாய்ஸியா இருக்கும். ரொம்ப கிளியரா கேட்கணும்னா நீங்க சிடியில் தான் கேட்கணும். இதுவே நல்லா கிளியரா கேட்குது. நீங்க மார்னிங் நேற்று சொன்னீங்க சில ட்ராக்ஸ் நான் கேட்பேன் அந்த மாதிரி இருக்கணும்னு. பட் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலை, அதோட பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லலை. ஓகே ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாத உட்காந்துருக்கேன். இல்லை, இது நான் ரெகுலரா கேட்கறது, அதனால தான் நான் கேட்டீங்க. பட் எல்லாம் உள் வாங்கிட்டேன். பட் அந்த டைம்ல அதோட பெட்டரா இருக்கும்னு சொல்ல, அந்த டைம்ல சொல்லக்கூடாது. ஏன்னா ராங் நீங்க நினைப்பீங்க ஓவரா பில்டப் ஆகுதுன்னு. ரியாலிட்டி காமிச்சேன். அதுல நாளே பட்டு தான் இருக்கு. உங்களை ரொம்ப கடியேற்ற ஒன்றும் இல்லை சார். உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பார்க்குமடா காதல், நல்ல மனச மட்டும் பார்க்குமடா காதல். என்னத்த சொல்ல வர்ற? அங்க போயிட்டாரு. இந்த டியூட்டர் தான் சொன்னாங்க. எண்ட் வரைக்கும் இந்த டியூட்டர் தான் ஒன்று பெல் சவுண்ட். நோட் வருது தெரியுங்களா? எண்டு வரைக்கும் சார் இந்த ஸ்டேஜ் சார் உங்களுக்கு மறுபடியும் இங்கதாங்க அடிக்குது. எக்ஸலண்ட். இதுலயே வர எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலதான் இருக்கு. சூப்பர். இந்த வார்த்தை வேணும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட மினிமம் எக்ஸ்பெக்டட் என்னன்னா ஸ்டீரியோ ப்ராப்பரா இருக்கணும், எல்லா சவுண்டும் கேட்கணும், அவ்வளவுதான். நான் அதனாலதான் ஆக்டிவ்க்கே போகாம ஸ்டேஜிங் எல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு இதுல கிளாரிட்டி பக்காவா வந்தா போதும் அப்படின்னு தான் வந்தேன். பட் மோர் தென் வாட் எக்ஸ்பெக்டட் இருக்கு. மீன் ஸ்டேஜிங் ரொம்ப இதா இருந்தீங்க. ஸ்டேஜ் கொடுக்க முடியுமான்னு இருந்தீங்க. ஏன்னா நீங்க எனக்கு என்ன கான்செப்ட்னா 5.1ங்கிறதுல தான் ட்ராக்கே இருக்கும். அதுல நீங்க ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு எக்ஸலண்டா அந்த ட்ராக்குக்கு நீங்க நோட் கொடுத்து ஸ்பீக்கர் வேலை செய்யுது அது. பட் இது 2 சேனல்ல நம்ம இது கொடுக்கறது தான் பெரிய வேலை இருக்கு. எனக்கு இது ஆக்சுவலா இது டோட்டலா நியூ கான்செப்ட், புதுசா இருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இன்னும் நிறைய இருக்கு சார். பழைய சாங்ஸ்ல கேட்பீங்க. அந்த ரோடு பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் கேட்பீங்க நீங்க. புரியுது. அது ஆக்சுவலா ஒன்றும் ரொம்ப ஹை வால்யூம் எல்லாம் போகுது, லோ வால்யூம்ல எக்ஸலண்டா பக்காவா கேட்கும். ப்ளசண்டா இருக்கும் கேட்கறதுக்கு. ப்ளசண்டா இருக்கும். இருந்தாலும் சப்வூஃபரோட தான் மேஜிக்கா இருக்கும் உங்களுக்கு. சப்வூஃபர் எனக்கு அது ஒன்று மாட்டினீங்களா என்னன்னு தெரியல. இருக்குதுங்களா சப்வூஃபர்? இருக்கு. அந்த பேங்க் ஏன் அடிக்குதுன்னா நம்ம பண்ணிக்கிற டேம்பிங்னாலையும் போட்டு ஸ்பீக்கர்னாலையும் கரெக்டாக மர்ஜ் ஆகுது பேசிக்காக. ஆக்சுவலாக அதனால தான் அந்த கிளப் மிக்ஸும் ஒன்று எடுத்து வச்சு. ஏன்னா சப்வூஃபர் தனியாக பின்னாடி அடிச்சதுன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு கேட்கவும் முடியாது, கடுப்பாயிருவாங்க, தலைவலி வந்துடும். நீங்கள் இது கூட பேஸ்ட் அடிக்கும் போது நல்லா இருக்கு அடுத்து அதே மாதிரி கண்ட சாங் கேட்டே இருப்பீங்க நீங்கள். அது கரெக்ட். அதுவும் நீங்கள் ட்ராவல் வேறு பண்ணுறீங்களா பெங்களூர்லாம், நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க நேரம். என்ன சொல்கிறேன், ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இதில் ஒரு 50% பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடைக்குமா? ஓரளவுக்கு இங்கேருந்து ட்ராவல் ஆகுறது தான் சார் மோஸ்ட்லி. ஓகே கிடைக்கும். பட் இங்கேருந்து ஓரளவு ட்ராவல் ஆகுறது பின்னாடி போகும் உங்களுக்கு. இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்குன்னா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஜாஸ்தி. ஓகே. டியூனிங் மெயின் பார்த்துக்கிறதுல F5 வச்சிருக்கேன் உங்களோட அக்யூரசி லெவலுக்காக. ஓகே. இன்கேஸ் அவங்களுக்கு பேக் உட்காந்து வால்யூம் வைங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்டர் டச் பண்ணியிருக்கிறதுல. ஓகே. ஸோ என்னன்னா அந்த ஃப்ரண்ட் நீங்கள் உங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் மோர் அக்யூரசி, அதுக்காக உங்கள் லெவலுக்கு நான் வச்சிருக்கேன். அதில் ரொம்ப அக்யூரேட்டாக கேட்குற ஆள் நீங்கள். அது முக்கால்வாசி ஃபேமிலியோட போகும்போது பாதி நேரம் ஆஃப்ல தான் இருக்கு செட்டு. அப்படியா? பட் இதெல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது கேட்பாங்க அவங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் பேக்கில் ஆள் கேட்கவே வேண்டாம், நீங்கள் இதே ஆஃப் பண்ணிருங்க. இந்த பிளேன் அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் பேக் கொஞ்சம் வச்சுக்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா F5 வச்சுக்கினீங்க. ஓகே. பேக்கில் வால்யூம் வேணும்னு சொன்னாங்கன்னா சென்டர் கொண்டு வந்து. ஸோ இது செட்டப்லாம் நிறைய வச்சிருக்கு. எதுவுமே எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு இதில். ஆமாம், இதில் எதை மாற்றக்கூடாது, எதுவுமே மாற்றக்கூடாது. நீங்கள் இது ஹோப் சூப்பர் பண்ணி கொடுத்துருங்க. நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல. அப்படியா? ஆமாம்.
எனக்கு இந்த டெக்னிக்கல் தெரியும். ஐ மீன் 24 பிட் போட்டா எக்ஸலென்ட் கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் வருது இல்ல, பட் ஸ்டேஜிங்ங்கிறது இட்ஸ் டோட்டலி நீங்க கேட்டீங்க. பட் ஐ தாட் நான் எனக்கு கான்ஃபிடன்ட் இருந்து நான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பெட்டரா கொடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் இருந்தது. அதான் உங்களுக்கு சொல்லணும். அதுல இருக்கு கிளியரா இருக்குது. இப்போ இதுக்கு மேல நீங்க ஆக்டிவ்ல என்ன பண்ணுவீங்க? இதுவே எக்ஸலென்ட்டா இருக்குது. அதான் இதுக்கு மேல இது டபுள் ஐரிஸ் ஆக்டிவ் பண்ணி சேம் ஸ்பீக்கர்ஸோட டோனே வேற மாதிரி இருக்கும். அக்யூரசி லெவல்ல இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் இங்க இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் இங்க இருக்குன்னு சொல்லலாம். அந்த சவுண்ட்ஸ் அது எனக்கு ஆக்டிவ்ல என்ன மிஸ் ஆகுன்னு இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேட்டது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்குது. இல்ல அது வேற லெவல் இருக்கும் ஆக்டிவ். இது நிறைய டீடைல்ஸ் நோட்ஸ் இன்னி கேட்பீங்க. ஏன்னா இப்போ வந்து பாசிவ் போது இதுக்கும் சேர்ந்து ஒரு சேனல் போகுது. ஆக்டிவ் போது ஃபுல்லாவே இந்த ட்வீட்டர் ஃபுல்லாவே ஒரு சேனல் போகும்போது அது எனர்ஜி லெவல்ல மாறும். நிறைய டோன் இருக்கு இல்லைங்க, லோ வால்யூம்ல புஷ் பண்ணணும் நீ. ஓகே, நான் ஆக்சுவலாக நான் ஸ்பீக்கர் சூஸ் பண்ணது கூட ஏதோ தப்பு நடந்திருக்குமோ நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சில ஸ்பீக்கர்ஸ்ல மாத்திரம் தான் வரும், எல்லா ஸ்பீக்கர்ஸ்லயும் வராது. பட் நான் எதிர்பார்த்தது ஆல்மோஸ்ட் அதனால ஸ்பீக்கர் செலெக்ஷன் கரெக்டாக உங்க சாய்ஸ் நான் கொடுத்தேன். நிறைய வேரியன்ஸ் பிராண்ட்ஸ் காமிச்சேன். இது கேட்டதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு சொல்றேன் கொடுத்த காரணம் இதுதான். ஓகே, ஆக்சுவலா இந்த ஆடியோ அப்கிரேடுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் வெயிட் பண்ணியிருப்பேன். அப்படியா? 1 இயர் பக்கம் வெயிட் பண்ணி என்னதான் இருக்கு, என்னதான் அட்லீஸ்ட் நானும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி. ஏன்னா நான் நிறைய கேட்டுருக்கிறேன் பாட்டு, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா எல்லாம் பானையில் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுருக்காரு. அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் எல்லாம் தான் அந்த பிலிப்ஸ் ஸ்பீக்கர் இருக்கும், அதுல டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு. இப்போ வீட்டில் எனக்கு போஸ் இருக்கு, அது ஒரு 10-15 இயர்ஸ் ஓல்டு, யூஎஸ்லேருந்து கொண்டு வந்தது. அதில் பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்கும். பட் இருந்தாலும் நான் அந்த இடிக்கிற சவுண்ட் அதில் வரவே வராது. கடுப்பாரு, என்னடா ஸ்பீக்கர். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னு தெரியும். பட் அது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா வந்த மாதிரி ஒரு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பிராண்ட் இருக்கும். பிளேயர், அல்பைன், ஸ்பீக்கர்ஸ், ஆடிசன், ஆம்பிளிஃபையர் வேற பிராண்ட், சப். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச், ஒரே பிராண்ட் எல்லாமே கிடைக்கும். அதுல இன்னொரு டவுட் இருந்தது, இத்தனை மாத்தி போட்டுக்கிறது இம்பிடன்ஸ் எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பீங்களா, வருமா? எனக்கு அதுவும் ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. சரி, அதெல்லாம் கேட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம், என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் தான் விட்டுட்டோம். நானும் எதுவும் உங்களை ரொம்ப பயாஸ் பண்ண விரும்பல. எல்லாமே ரைட் சாய்ஸா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நம்ம வந்து 3 வேணா ஆட் ஆன் பண்ணிக்கலாம், பட் நாட் இமிடியட்லி. இது நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கரெக்ட். இப்போ ஸ்டார்ட் அப் ஆயிருக்கீங்க. ஸோ 6 months 1 இயருக்கு அப்புறம் வேணா நம்ம வந்து 3 வே ஆக்டிவ்ல நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன்னா உள்ள வந்தப்போ அந்த நிப்பான் ஸ்பீக்கரே எனக்கு சூப்பரா தான் இருக்குது. எனக்கு டீட்டெயிலிங் வேணுங்கிறதுக்காக மாத்திரம் தான் உள்ள விட்டேன். இதெல்லாம் வேண்டாம், இந்த என்ன சொல்றது, என்ன வேலை இது, இந்த பித்த காட்டுற வேலை எல்லாம் வேண்டாம், டீட்டெயிலிங் மாத்திரம் எனக்கு வேணும். அப்படிதானே சொன்னேன் நான் உங்களை, நீங்க தான் இந்த வித்த காட்டுற ஆளு. பட் இட் மேக் சென்ஸ். சூப்பரா இருந்தது, ஃப்ளோ நல்லா இருக்கு. அதாவது நீங்க போடுற டெமோ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன், ஆனா அதுல எந்த டவுட்டும் சொல்ல. பட் நான் கேக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது, நீங்க என்ன கேக்குறீங்க, அது எக்ஸலென்ட் ஃப்ளோவா வருது. நான் கேட்காததெல்லாம் சேர்ந்து வருது. அதான் அதுவும் நீங்க 1 இயர் உங்களோட டவுன்லோட் இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது சர்ச் எஸ்பெஷலி இந்த ஆடியோக்காக எல்லா இடத்துல போய் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பட் நீங்க இதாகல நான் பார்த்ததுங்கிறத விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய இந்த டிராவல் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நிறைய செட்ல கேட்பேன். அவங்க பார்த்தா ஹை அண்ட் ஆடியோவே மாட்டிருப்பாங்க. இது ஹை அண்ட் ஆடியோ தானா, அந்த லெவல்ல தான் இருக்கும். பட் அப்ப நினைப்பேன், அப்புறம் தான் இந்த டியூனிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் அதை பத்தி நிறைய பார்த்தேன். யூஎஸ்ல லண்டன்ல எல்லாம் நிறைய டியூனிங் நிறைய பண்றாங்க, அதுக்குன்னே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க யாரா பண்றான்னு பார்த்தா உங்க பேரை தவிர வேற எந்த பேரும் இருக்கிற மாதிரி தெரியல மார்க்கெட்ல. நானும் மற்ற பிராண்ட்ஸ்ல ஒரு சில உங்க கடப்பக்கத்துலேயே டியூனிங் எல்லாம் பார்த்து கேட்டுட்டு தான் வந்தேன். பட் அது என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரல. அதுல நான் நிப்பான்ல கேட்ட அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் கூட அதுல சரியா வரல. நாய்ஸா தான் இருந்தது, நாய்ஸியா இருந்தது, ரொம்ப நாய்ஸ் இருந்தது. கிளாரிட்டி ஆடியோல 2 விதம் சார், ஒன் இஸ் நாய்ஸ், ஒன் இஸ் மியூசிக். எனக்கு இப்போ இந்த ட்ராக்ல என்னென்ன நாய்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். பட் அந்த நாய்ஸ் கூட இங்க ப்ராப்பர் அலைன் ஆகி தான் வருது. பெட்டரா இருக்கு. அப்ப என்ன எக்ஸலென்ட். நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன், என்னன்னா இவ்வளோ காசு கொடுக்குறமே வருமா, கடைசியில் இதே ஸ்டீரியோ தான் கொண்டு வந்து மாட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஏறும்போது ஒரு குழப்பமே ஏறினீங்க, இப்போ இறங்கும் போது ஒரு கிளியர் பிக்சரோட இறங்குறீங்க. இல்லை, எனக்கு நான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இதில் என்ன வச்சிருந்தேன்னா, ஸ்டீரியோ வித் ப்ராப்பர் சவுண்ட், அந்த குவாலிட்டி ஆஃப் எல்லா சவுண்டும் வெளியே வரணும்னு தான் நான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதேன். பட் அந்த ஃப்ளோ எல்லாம் பார்க்கும்போது நான் ரெகுலராக கேட்குற ட்ராக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல நின்று பாடுது. ஸோ அது வந்து எக்ஸலண்ட் பீஸாக இருக்கு. அந்த வித்தை உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா காமிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு போட்ட ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ 24 ட்ராக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்ஸ் வேறு. இதே ஒரு ட்ராக், அதாவது இவ்வளோ உங்களுக்கு சவுண்ட்ஸ் இன்னி காமிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம இதுலேயும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சார். எவ்ரி 3 months 6 months அப்டேட் ஆகிட்டே பண்ணும்போது. சூப்பர். தேங்க்ஸ் சார். சூப்பருங்க, எக்ஸலென்ட். தேங்க்ஸ். கை கொடுங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, டு பி மோர் ஃப்ராங்க். நான் நீங்கள் ரொம்ப வித்த காட்டினாலும் நிப்பாட்டுங்க, ஸ்டீரியோ எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக பிரித்து கொடுங்கன்னு ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லலான்னு தான் இருந்தேன். இது வே மோராக தான் இருக்கு.
அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும். அந்த ரோட் கார் ஓட்டும் போது இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சூப்பருங்க. ஃபைன். நைஸ் சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வர கூட்டமே அந்த மாதிரி கூட்டம் தான். அவங்களே வந்துடுவாங்க. ஷூர் ஷூர் சார். ஒரு நாள் டிரைவ் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு காமிங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ஓகேங்க. தேங்க்யூ. ஓ லைட்டு மாற்றிட்டீங்க. ஓ சூப்பர். பின்னாடி எப்படி இருக்கு? சூப்பர். தேங்க்ஸ். லேட் ஆயிடுச்சு, சாரி. உங்களுக்கு 11 o'clock நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? ஆக சொல்லுங்க வரக்கட்டுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வண்டி, என்ன வண்டி அப்படின்னா சுசுக்கியில் ஒரு பிரீஸா அப்படிங்கிற வண்டி. முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பிரீஸா மாதிரி இருக்காது, டிஸ்கர் மாதிரி அந்த மாதிரி கிரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்டேட்னா ஆடியோ என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பின் சிஸ்டம், அழகான சிஸ்டம் 509 அப்படின்னு ஒரு சிஸ்டம் மாட்டியிருக்கோம். இதுக்கு வந்து ஜெர்மன் கிடையாது D4 அப்படிங்கிற 4 சேனலில் ஆடிசன் காம்பரன் 2 செட்டு, சவுண்ட் மாஸ் APK 165 அப்படிங்கிற ஒரு 2 செட் காம்பரன், அதே மேசிவ் மோனோ JL 10 சப், அது மோல்டிங் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்டும் நுணுக்கமாக அவ்வளோ தெளிவாக கேட்கணும்னு கஸ்டமர் கேட்டனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டெக்ஸ் லைட் அப்படிங்கிற டேமிங் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோட் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு உள்ள சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம டோர் பீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீடிங்கில் ரெட்வின் பீடிங் போட்டிருக்கோம். இதெல்லாம் மாட்டினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இவர் வந்து நம்ம சேனல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காரு, பாய் டூனிங் பார்த்துருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மகிட்ட வந்து டெமோவில் பார்த்ததுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டார். அந்த டைமில் இம்ரான் சார் மீட் பண்ணார் அவர். அப்போது அவர் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவரே சொல்லுவார், நம்ம அவர் மூலமாக கேட்டலாம். வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அதேமாதிரி டூனிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்ட அந்த ஃபீல் கிடச்சிதா அப்படிங்கிறதும் அவர் வாயாலுமே கேட்டலாம். வாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்தீங்க, வந்து ஆடியோலாம் பார்த்து டெமோலாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு கிளம்புனீங்க. அப்போ இம்ரான் சார் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க, இம்ரான் சார் பார்த்தீங்க. கண்டிப்பாக ஒன்று சொல்லணும், நிறைய கார் டெமோஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தான் சொல்லி அதை கேட்டு வாங்கிக்கணும். ஒரு சில டெமோ கார்ஸ் நான் பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல, டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட். பட் அதுக்கேற்ற மாதிரி வேறு காம்பனன்ட்ஸ் இருக்குது, வேறு கார் இருக்குது. டெமோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டெமோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது. அதே மாதிரி எல்லா டெமோலையும் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடாது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இம்ரான் சார்கிட்ட பேசுங்க. பேசிட்டு அவர் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அது தி பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் ரிவ்யூவை விட அவரோட டியூனிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுதான் மெயினாக வந்தேன். மேபி இந்த யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நான் என்னென்ன பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன்னு. அதில் என்னென்ன நோட் எங்கெங்கே வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக நான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி OEM ஸ்பீக்கரில் கேட்டிருக்கேன், வீட்டில் பார்த்தீங்கன்னா போஸ் இருக்குது, போஸ்லையும் கேட்டிருக்கேன். எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகும், எங்கே நாய்ஸ் வருங்கிற வரைக்கும் தெரியும். அதனால தான் அந்தந்த ட்ராக் மாத்திரமே ப்ளே பண்ணி கேட்டேன். ஐ எம் மோர் தென் சாட்டிஸ்ஃபைடு. நான் உள்ளே வரும்போது ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா ஸ்டீரியோ எஃபெக்டை பக்காவாக கிளியராக கொடுக்கணும், டீட்டெயில் ஆஃப் த நோட்ஸ் வரணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸ்டேஜிங் நான் பெருசாக எதிர்பார்க்கல. பட் அவர் ஸ்டேஜிங்கை எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா அதுதான் ஆக்டிவ் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னால் இல்லைங்க உங்களுக்கு பண்ணது பேசிவ்ங்கன்னாரு. எனக்கு அதுவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா அது தி பெஸ்ட்டாக இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கூட டவுட் இருந்தது, இந்த ஸ்பீக்கரு இந்த நோட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா, வருமா, வராதான்ட்டு இருந்தேன். பட் நான் போட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நோட்டும், அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா நோட்டுமே வெளியே வந்துச்சு, எக்ஸலண்ட்டாக கேட்டுச்சு. இது வேறு எந்த கார்லேயோ இல்லை வேறு எந்த மியூசிக் சிஸ்டத்துலேயோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக கேட்டதில்லை. அந்த ஃப்ளோ ஆஃப் மியூசிக், அந்த மோஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவ்வளோதான் சார், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இருந்தது உள்ள. ஆடி ஹாப்பி? சூப்பர். ஓகே. வண்டி ஃப்ரெண்டுக்கு கில்ல மாட்டது உள்ள ஹாப்பி, எல்லாமே பிடிச்சது. ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன அவரோட மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெமோவுக்கு நிறைய வண்டி வச்சுருக்கோம். ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் லெவலில் கேட்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வண்டி வச்சுருக்கோம். அவர் கேட்டது நல்ல டீட்டெயிலாக ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு பேஜில் 24 BT மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலிங் ட்ராக் பெரிய மாதிரி தான் கேட்டிருந்தார். அதேமாரி அவர் உட்காந்து நம்ம டூனிங் உள்ளே உட்காந்து வெளுத்து வாங்கிட்டார். கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கார் இப்போ. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க. மறக்காமல் கீழே 3 மொபைல் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. ஓகே. இந்த வீடியோ பார்த்து தரணும். தேங்க் ஃபார் வாட்சிங். சார் பை. தேங்க்யூ. பை. ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்டேட் ஃப்ரம் RM Car Takers. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா ஒரு பிரீஸா வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, கஸ்டமர் எப்படி அந்த ஆடியோ என்ஜாய் பண்ணி கேட்டார்னு கேட்டிருப்பீங்க. எல்லாமே நம்ம பண்ணோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தலாம். இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைன் 509E இந்த சிஸ்டம் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாகவே ஆடியோ அவுட்புட்னால நம்ம ஆல்பைன்ஸ் சொல்லவே வேண்டாம், மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேட் ஃபார் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா.
ஸோ சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைனில் கேட்டு பழகினவங்க திடீர்னு அடுத்த செக்மெண்ட்டில் போகும்போது அவங்க வேறு ஏதோ ஆடியோ கேட்டால் அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டாங்க. ஸோ நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆல்ட்ரு பண்ணி மாட்டி கொடுத்துருப்போம். ஏன்னா அவங்க ஆல்பைனில் கேட்டு பழவங்க இப்போ XUV500லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் மாற்ற முடியாது. ஸோ நம்ம அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பைன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்போம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதோட அவுட்புட். ஸோ என்ன ப்ராசர் போட்டாலுமே நம்ம ஆல்பைன்லேருந்து ப்ராசர் அவுட்டுக்கு வரும்போது இன்னி அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பொதுவாகவே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயணி சிஸ்டம் வச்சு பண்ணியிருக்கோம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வச்சு ப்ராசர்லாம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுலேயே நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் வருவாங்க. ஆனால் இந்த ஆல்பைன் போட்டுட்டு நம்ம ப்ராசர்லாம் கொடுத்து பண்ணும்போது அதோட அவுட்புட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த இதுக்கும் நம்ம ஆல்பைனில் கேட்குறதுக்குமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேட் ஃபார் ஆடியோன்னு சொல்கிறாங்க இந்த சிஸ்டமை. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷனில் APK 165Pங்கிற ஃப்ரண்ட்லேயும் நம்ம ரியர்லேயும் 2 காம்பனண்ட் நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பேசிவ் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா D4 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் AB டெக்னாலஜியோட ஆம்ப் இது. ஸோ இந்த கிளாஸ் ஏபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் D இருக்குது, கிளாஸ் AB இருக்குது. கிளாஸ் ஏபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஆம்பிளிஃபையர். பவர் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் அதோட பியூரிட்டி ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கிளாஸ் AB டெக்னாலஜி ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. தென் மோனோபிளாக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் மோனோபிளாக். ஸோ இதுவும் கிளாஸ் AB டெக்னாலஜி ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பரான சவுண்ட் எல்லாமே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் ப்ராசஸரே போடாமல் ஒரு நல்ல ஒரு ஆடியோ பியூரிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா JL 10 inch சப்வூஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். JLனாலே இன்டர்கேஷன் தான். ஸோ அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்வூஃபரோட அந்த பஞ்சே டம்மு டும்முன்னு அப்படிலாம் தெரியாது. ஸோ ரொம்பவே இன்டர்கேட்டடாக இருக்கும் அதோட பேஸ் வந்து. ஸோ சட்டிலாக எல்லாமே அந்த சாங் கூட மர்ஜ் ஆகி ரொம்ப என்ன சொல்லுவேன், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா சில பேரில் சப் ஆஃப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹெட் ஆகிறது அந்த மாதிரிலாம் இந்த சப் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சப்வூஃபர் அதோட பேஸ். ஏன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் அதோட சப்வூஃபரோட பேஸு. தென் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம். 4 டோர் டிக்கி என்ன பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் லைட் சீரிஸில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெட்வின் பீடிங்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம சைடில் டேம் பண்ணாலும் அந்த பீடிங் வழியில் வர அந்த வின் நாய்ஸும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட்வின் பீடிங் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் இதுவே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராசர் அப்டேட் பண்ணுவார். ஸோ அப்போ இன்னும் பியூரிட்டி அப்படியே மாறும் உங்களுக்கு டோட்டலாக. ஸோ இதோட பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Sabri from Aram Car Takers.